வணக்கம். இன்றைய நாள் 19/1/2026 திங்கட்கிழமை. செய்திகள் வாசிப்பவர் பிரியாளவன். பனேசிய தமிழின் பிரதான செய்திகள். திருகோணமலை நகரில் அமைக்கப்பட்டுள்ள புத்தர் சிலை தொடர்பான சர்ச்சைக்குரிய வழக்கு ஒத்திவைப்பு. வவுனியா மயிலங்குளம் குளத்தில் நீராடச் சென்ற மாணவன் ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழப்பு. நாட்டின் சில பகுதிகளில் காற்றின் தரத்தில் சரிவு காணப்படுவதாக மத்திய சுற்றுச்சூழல் அதிகார சபை தெரிவித்துள்ளது. எம்பிக்களின் சம்பளம் குறித்து விளக்கம் கோரியுள்ள லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு. கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு 2வது முறையாக வாக்குமூலம் வழங்குவதற்காக சிபிஐ அலுவலகத்தில் விஜய் ஆஜர். கிரீன்லாந்து விவகாரம், அமெரிக்காவிற்கு ஐரோப்பிய நாடுகள் எச்சரிக்கை. தொடர்வது விரிவான செய்திகள். முதலில் தாயக செய்திகள். திருகோணமலை நகரில் அமைக்கப்பட்டுள்ள புத்தர் சிலை தொடர்பான சர்ச்சைக்குரிய வழக்கு இன்று 19 ஜனவரி மாதம் காலை திருகோணமலை நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டுள்ளது. இதன்போது இறுதி தீர்மானம் எதுவும் எட்டப்படாத நிலையில் வழக்கினை ஒத்திவைப்பதாக நீதவான் உத்தரவிட்டுள்ளார். இந்த விவகாரம் தொடர்பாக ஏற்கனவே கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த 4 பௌத்த மத குருமார்களும் ஏனைய பொதுமக்களும் பலத்த பாதுகாப்புடன் இன்றைய வழக்கு விசாரணைக்காக நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர். இன்றைய வழக்கு விசாரணையின் போது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர, பௌத்த மத சங்கங்களின் பிரதிநிதிகள் மற்றும் சட்டத்தரணிகள் என பெருமளவிலானோர் நீதிமன்ற வளாகத்தில் சமூகமளித்துள்ளனர். இதன் காரணமாக நீதிமன்ற சூழலில் பெரும் பரபரப்பான சூழல் நிலவியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை நீதிமன்றத்தை சூழவுள்ள பகுதிகளில் போலீசாரும் பாதுகாப்பு படையினரும் குவிக்கப்பட்டு தீவிர கண்காணிப்பு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகின்றது. வவுனியா மயிலங்குளம் குளத்தில் நீராடச் சென்ற மாணவன் ஒருவன் நீரில் மூழ்கி உயிரிழந்து விட்டதாக மாமடு போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் நேற்று 18 இடம்பெற்றுள்ளது. வவுனியா கோவில் புதுக்குளம் பகுதியைச் சேர்ந்த 4 மாணவர்கள் மயிலங்குளம் குளத்திற்கு நேற்று 18 ஜனவரி மாதம் மாலை நீராடச் சென்றுள்ளனர். இதன்போது குறித்த மாணவர்கள் குளத்தில் குளித்து கொண்டிருந்த போது ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் வவுனியா கோவில் புதுக்குளம் பகுதியைச் சேர்ந்த 18 வயதுடைய சிவலிங்கம் டனுஷன் எனும் உயர்தர வகுப்பு மாணவன் என தெரியவந்துள்ளது. சம்பவம் தொடர்பில் மாமடு போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதுடன் சடலம் உடற்கூற்று பரிசோதனைக்காக வவுனியா வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. பாடசாலை மாணவர்களை இலக்கு வைத்து எந்தவித அனுமதியுமின்றி கஞ்சா கலந்த மதன மோதகங்களை விற்பனை செய்து வந்த கடையொன்றை வட்டவளை பகுதியில் ஹட்டன் குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு இன்று 19 சுற்றி வளைத்து பிடித்துள்ளது. இந்த நடவடிக்கையின் போது மதன மோதக மாத்திரைகள், அதாவது குண்டுகள் பெருமளவு கைப்பற்றப்பட்டதுடன் ஒருவரை சந்தேகத்தின் பேரில் கைது செய்துள்ளனர். நாட்டின் சில பகுதிகளில் காற்றின் தரத்தில் சரிவு காணப்படுவதாக மத்திய சுற்றுச்சூழல் அதிகார சபையின் ஊடக பேச்சாளர் கலாநிதி அஜித் குணவர்த்தன தெரிவித்துள்ளார். அதன்படி நேற்று 18 ஜனவரி மாதம் முதல் நாட்டின் வடக்கு, வடமத்திய, வடமேற்கு, மேற்கு மற்றும் தெற்கு மாகாணங்களிலும் ரத்தினபுரி மற்றும் கேகாலை மாவட்டங்களிலும் இந்த எண்ணிக்கை 150 முதல் 200 வரை இருப்பதாக அவர் கூறினார். இது ஓரளவு சாதகமற்ற சூழ்நிலை என்றும் அடுத்த 2 நாட்களுக்குள் இந்த நிலைமை சீரடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுவதாக அவர் மேலும் கூறினார். சர்வதேச எல்லைகளுக்கு இடையிலான காற்று சுழற்சியே இந்த நிலைமைக்கு காரணம் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். காற்றின் தரத்தில் ஏற்படும் இந்த சரிவு உணர்திறன் மிக்க நபர்களுக்கு தீங்கு விளைவிக்கும் என்றும் சுவாசிப்பதில் சிரமம் அல்லது ஏதேனும் சிக்கல் ஏற்பட்டால் உடனடியாக மருத்துவ ஆலோசனையை பெறுமாறும் அவர் மேலும் அறிவித்திருக்கிறார். நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சம்பளம் குறிப்பிட்ட கணக்கில் வரவு வைக்கப்படுகிறதா அல்லது ஒவ்வொரு உறுப்பினரின் தனிப்பட்ட வங்கி கணக்குகளில் வரவு வைக்கப்படுகிறதா என்பது குறித்து லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழு நாடாளுமன்றத்திடம் விளக்கம் கோரியுள்ளதாக ஆங்கில செய்திச் சேவையொன்று செய்தி வெளியிட்டுள்ளது.
தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்களுக்கு பொது நிதியிலிருந்து மாதாந்திர கொடுப்பனவுகள் அரசியல் நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தப்படுவதாகவும் இது ஊழலுக்கு சமமானதாகவும் குற்றம் சாட்டி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதய கம்மன்பில தாக்கல் செய்த முறைப்பாட்டினை தொடர்ந்து இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு செப்டம்பர் 21 கம்மன்பில இது தொடர்பில் முறைப்பாடு அளித்தமையும் குறிப்பிடத்தக்கது. கிழக்கு மாகாணத்தில் உள்ள அனைத்து அரசு வைத்தியசாலைகளிலும் பணிபுரியும் வைத்தியர்களின் வேலைநிறுத்த போராட்டம் இன்று காலை 8 மணி முதல் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் GMOA அறிவித்துள்ளது. தங்கள் கோரிக்கைகளுக்கு அரசாங்கத்திடமிருந்து எந்த பதிலும் கிடைக்காததால் இந்த வேலைநிறுத்த போராட்டம் மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளதாக அந்த சங்கம் அறிவித்துள்ளது. தைப்பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வேலைநிறுத்தம் பொதுமக்களுக்கு ஏற்படும் சிரமத்தை தவிர்ப்பதற்காக பண்டிகை காலத்தில் மீளப் பெறப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. தொடர்வது இந்திய செய்திகள். கரூர் நெரிசல் வழக்கில் இன்று 19 ஜனவரி மாதம் 2வது முறையாக டில்லி CBI அலுவலகத்தில் விசாரணைக்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் ஆஜராகியுள்ளார். கரூர் வேலிச்சாமிபுரத்தில் கடந்த செப்டம்பர் மாதம் 27 தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பங்கேற்ற கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்துள்ளனர். இச்சம்பவம் குறித்து CBI அதிகாரிகள் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். விசாரணை இறுதிக்கட்டத்தை எட்டிய நிலையில் விஜயிடம் விசாரணை நடத்த அழைப்பாணை அனுப்பப்பட்டது. டில்லி CBI அலுவலகத்தில் விஜய் கடந்த 12 ஆஜரானார். அவரிடம் CBI அதிகாரிகள் 7 மணித்தியாலங்கள் நேரம் விசாரணை நடத்தினர். விஜயிடம் விசாரணை முடியாத நிலையில் பொங்கலுக்கு பின் விசாரணைக்கு ஆஜராவதாக CBI அதிகாரிகளிடம் விஜய் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அதை ஏற்றுக்கொண்ட CBI அதிகாரிகள் ஜனவரி 19 விசாரணைக்கு ஆஜராக விஜய்க்கு சம்மன் அனுப்பினர். அதை ஏற்றுக்கொண்ட விஜய் 2வது முறை விசாரணைக்கு ஆஜராவதற்காக தனி விமானத்தில் நேற்று டில்லி சென்றார். அங்கு நட்சத்திர விடுதியில் தங்கியிருந்தார். இன்று CBI அலுவலகத்தில் விசாரணைக்கு விஜய் ஆஜரானார். இன்று மாலை வரை விசாரணை நடத்தவும் பல்வேறு கேள்விகளை எழுப்பவும் CBI அதிகாரிகள் திட்டமிட்டு இருப்பதாக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தொடர்வது உலகச் செய்திகள். ஐரோப்பிய பங்காளிகள் மீது வரிகளை விதிப்பதில் இருந்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பை தடுக்கும் முயற்சிகளை தீவிரப்படுத்தவும் வரிகள் தொடரப்பட்டால் பதிலடி நடவடிக்கைகளை தரிக்கவும் ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகள் பரந்த உடன்பாட்டை எட்டியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பிப்ரவரி 1 முதல் ஐரோப்பிய ஒன்றிய உறுப்பு நாடுகளான டென்மார்க், ஸ்வீடன், பிரான்ஸ், ஜெர்மனி, நெதர்லாந்து மற்றும் பின்லாந்து, பிரித்தானியா மற்றும் நோர்வே ஆகிய நாடுகளுக்கு வரிகளை அதிகரிப்பதாக எச்சரிக்கை விடுவித்தார். அமெரிக்கா கிரீன்லாந்தை வாங்க அனுமதிக்கும் வரை இந்த வரிகள் அதிகரிக்கும் என்று அவர் எச்சரிக்கை விடுத்தார். இதேவேளை எதிர்வரும் வியாழக்கிழமை 22 பிரேசிலில் நடைபெறும் அவசர உச்சி மாநாட்டில் ஐரோப்பிய ஒன்றிய தலைவர்கள் இது தொடர்பான தீர்மானங்களை பற்றி விவாதிக்க உள்ளனர். இத்துடன் பனேசியா தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பனேசியா தமிழ் நியூஸ் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நேரலையில் www.panesiatamil.tv என்ற இணையதளம் வாயிலாக தொலைக்காட்சியை பார்வையிடலாம். நன்றி.